ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, புதுசா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயம். அதுல ஹீரோயின்ஸுமே நிறைய பேர் புதுசா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா ஆடி பாடி ட்ரெண்டான ஒரே ஹீரோயின், அதாவது படம் நடிச்சு கூட அவங்க இவ்வளோ ட்ரெண்ட் ஆயிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா ஆடி பாடி இவ்வளோ ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. எஸ், மமிதா பைஜுவை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். வாங்க பேசலாம். சோ மமிதா பைஜு மலையாள ஹீரோயின், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மலையாளத்துல ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படியே தமிழ் பக்கம் வந்து டியூட் அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படத்துலயும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவங்களுக்கு இருந்தது. அதை தாண்டி அவங்க அந்த படத்துல ஒரு ரீமேக் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. கருத்த மச்சான் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த டான்ஸ், அதாவது அந்த பாட்டு அந்த படத்துல பெருசா ஹிட் ஆச்சு. பட் அது எதனால ஹிட் ஆச்சு அப்படின்னா, மமிதா பைஜு ரிகர்சல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் பில்லியன்ஸ்ல வியூஸ் போயிட்டு வேற லெவல்ல ரீச் ஆயிருந்தது. அதை பார்த்து எல்லாருமே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரிகர்சல் பண்ண ஒரு சாங் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. மேபி அந்த படம் அதுக்கப்புறம் நல்லா போனதுக்கே ஒரு ரீசன் அப்படின்னாலும் இந்த ஒரு பாட்டை நாம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மமிதா பைஜு ஆடின அந்த ரிகர்சல் டான்ஸ் பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. அப்படியே கொஞ்சம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல மமிதா பைஜு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல தளபதி விஜய் கூட நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ்நாட்டுக்கே ஒரு ஸ்பெஷலான படம் தான். ஏன் அப்படின்னா, தளபதி விஜயோடைய கடைசி படம் இதுதான். சோ நம்ம எந்த ஒரு நடிகரை உச்சக்கட்ட புகழ் நடிகரா தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுமோ, அதாவது நடிகரா கொண்டாடணுமோ, அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே ஸ்பெஷல் தான். சோ இதுல நிறைய வந்து முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பிரியாமணி, மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இதுல இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க. சோ ஹீரோ அப்படின்னா மெயின் லீட் வந்து விஜய் தான். அதை தாண்டி நிறைய பிரபலங்கள் உள்ள இருக்காங்க. சோ இந்த படம் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. அது வருமா வராதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட தான் ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியால நடந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. தமிழ்நாட்டுல நடந்திருந்தா கூட இப்படி இருந்திருக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா மலேசியாவுல நடந்தது. சோ அதுல நிறைய குட்டி கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. சோ பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுல விஜய் ஆடின டான்ஸ் ஒரு பக்கம் வந்து மறக்கவே முடியாது. எல்லாருமே வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு என்ன ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மமிதா பைஜு அந்த ஸ்டேஜ்ல பாடின ஒரு பாட்டு, நாளை 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 என்று இன்றை இழக்காதே அப்படின்ற விஜயுடைய ஒரு பாட்டை மமிதா பைஜு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அதுல இருந்த ஒரு 4 லைனை பாடியிருப்பாங்க. சோ அவங்க பாடின அந்த பாட்டு, அதோட ரியல் சாங் ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, இவங்க பாடினதுக்கு அப்புறம் அந்த பாட்டு திரும்பவும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. முக்கியமா அந்த 2 லைன் பயங்கர ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நாளை 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 என்று இன்றே இழகாதே, இன்றே இழகாதே. சோ அதனாலதான் நான் ஓப்பனிங்ல சொன்னேன், டான்ஸ் ரிகர்சல் ஆடி அதே மாதிரி ஸ்டேஜ்ல சும்மா ஒரு குட்டி ஸ்டோரிக்காக 2 லைன் பாட்டு பாடி ட்ரெண்ட் ஆன ஒரே ஹீரோயின் அப்படின்னா அது வந்து மமிதா பைஜு மட்டும்தான். சோ அவங்களுக்குன்னு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே உருவாயிடுச்சு. சோ அவங்களுக்கு கிடைச்ச இந்த ரீச்னால அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இப்போ மமிதா பைஜு ஒரு ஆட் வந்து பண்ணிருக்காங்க. என்ன ஆட் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிவில பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே கோக் குடிச்சா எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆட் அப்படின்னாலே இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தல அஜித் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆடு பண்ணியிருந்தார். அதாவது தல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பேர் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கேம்பா அப்படிங்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஆடு வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அதை வச்சு எல்லாருமே வந்து அஜித்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அஜித் என்ன இப்படி இறங்கிட்டாரு அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஆட்ல வந்து அஜித்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம சொல்ல முடியும். ஏன்னா அஜித்தே கடவுளே சொன்ன ரசிகர்கள் கூட இந்த கேம்பா ஆட் அவர் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் வார்னிங்கா கூட சொல்லியிருந்தாங்க, தலை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆடுக்கெல்லாம் நீங்க வராதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அது வந்து நல்லாவே இல்ல பார்க்க அப்படின்னுமே அவங்களோட ரசிகர்கள் சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஆட் வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அது கேம்பா அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான். அதுவும் தலை பண்ணதுனாலதான் அது இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் ஆச்சு. நிறைய ஹீரோஸ் வந்துட்டு ஆட் பண்றாங்க, பண்ணாம இல்ல. அது மட்டும்
மட்டும் இல்லாம ஹீரோயின்ஸ் நிறைய காஸ்மெட்டிக் வராங்க, பேஸ்டுக்கு வராங்க, இப்படி எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. சோ நம்ம வந்து சமந்தாவை பத்தி ஆல்ரெடி பேசும்போது இந்த விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். சமந்தாவுக்கும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு இப்போலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க ஆட் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஆட்ல நடிக்கிறதெல்லாம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ரசிகனா மக்கள் வந்து நடிகர் சொல்றத கேட்கறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு நாம தப்பான விஷயத்த சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா அதை நம்ம சொல்லக்கூடாது. ஒண்ணு வந்து முழுசா அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஆட்ல இருந்து முழுக்க முழுக்க நான் விலகிட்டேன். இனிமேல் வந்து எந்த ஒரு ஆட் ஷூட்டா எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சமந்தா சொல்லியிருந்தாங்க. பல பேர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குற ஒரு நாள் ஆட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப கூட நான் வந்து அதுக்கு போனதில்லை. நான் அந்த மாதிரி ஆட்ல நடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். பட் எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து மக்கள் என்ன நம்புறாங்களா, சோ அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க மூவிஸ் கூட பண்றது இல்ல, அது வேற விஷயம். இருந்தாலும் ஆட் அப்படிங்கிற பட்சத்துல வந்து எல்லாருமே அதுல ரொம்பவே விருப்பப்பட்டு வருவாங்க. ஏன்னா இப்ப நார்மலா ஒரு மூவில கிடைக்கக்கூடிய காசை விட ஆட்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். ஏன்னா ஒரு நாள் தான் அவங்க அந்த ஆடுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் அதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அதனால எல்லா ஹீரோயின்ஸுமே ஆட் அப்படின்னாலே ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ மமிதா பைஜு ரொம்ப ட்ரெண்ட் ஆன ஒண்ணு. பரோட்டா சாப்பிட்டுட்டே கோக் குடிங்க பரோட்டா அப்படின்லாம் சொல்லி வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுல மமிதா பைஜுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. சோ அவங்கள நம்பி அவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்ற அளவுக்கு அன்பையும் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற மக்களுக்கு பரோட்டா சாப்பிடுங்க, பரோட்டா சாப்பிடும்போது கோக் குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துலங்க நியாயம்? இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை திறந்தாலும் சரி, யூடியூபை திறந்தாலும் சரி, ஹெல்த்துக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஹெல்த் எவ்வளவு அளவுக்கு பாதிக்கப்படுது? ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப அதிவேகமா வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபுட் எல்லாமே டோட்டலா அதோட குவாலிட்டியே மாறி போயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிடுறது எல்லாமே ஆர்டிபிஷியல் ஃபுட், இது எல்லாமே வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் அப்படின்ற அளவுக்கு தான் வந்துருச்சு. சோ அப்படி இருக்கும்போதே நாம நம்மளோட ஹெல்த்துக்காக பார்த்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நைட்ல பரோட்டா சாப்பிடவே கூடாது. அதுல எவ்வளவு அளவுக்கு மைதா இருக்கு, எவ்வளவு ஆயில் கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு அளவுக்கு வந்து அதுல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அது நைட்ல சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரியும். இத பத்தி நிறைய டாக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி கோக் அப்படிங்கிறது எவ்வளோ அளவுக்கு ஒரு பாய்சன் அப்படின்றது நிறைய வீடியோல டெமோவா நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கோக்கை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லா வந்து கட்டியா மாறுது. அப்ப அதை நம்ம குடிக்கும் போது நம்மளோட லங்ஸ்குள்ள போயிட்டு, லிவர்ல போயிட்டு, நம்மளோட இன்டெஸ்டைன்ல போயிட்டு அது எவ்வளோ அளவுக்கு கிளாட் ஆகி நிக்குது, அது எவ்வளோ ஒரு பாய்சன் ஹெல்த்துக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் வந்து கோக்கை பேன் பண்ணி கூட வச்சிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச மமிதா பைஜு பணத்துக்காக ரசிகர்களுக்கு, அதாவது அவங்களோட ரசிகர்களுக்கு, அவங்கள பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு, அவங்கள கைத்தட்டி பெரிய ஆளாக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் பணத்துக்காக கொடுக்கறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அஜித் பண்ண ஆடுக்கே அவ்வளோ எதிர்ப்பு வந்தது. அப்படி இருக்கும்போது மமிதா பைஜு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சோசியல் மீடியால அதை பத்தி யாருமே ஒரு கேள்வி கூட கேட்கல. மமிதா பைஜு பண்றதை நம்ம ரசிக்க வேண்டியது, அதுக்காக அவங்க சொல்லக்கூடிய தப்பான விஷயத்தையும் நாம வந்து ஆதரிக்கிறதோ ரசிக்கவோ கூடவே கூடாது. சோ அவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக யாரும் கோக் குடிச்சிட்டே பரோட்டா சாப்பிடுறது, பரோட்டா சாப்பிட்டுட்டே கோக் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து எந்த பொருள் கூட எதை சேர்த்து சாப்பிடுறது, எதை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றது நமக்கே தெரிய மாட்டேங்குது. சோ எதை சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த விஷயத்துலலாம் இப்ப ஆபத்து இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு 2 வயசு குழந்தை டீல பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுருக்கு. ஸோ அந்த பிஸ்கெட்ல இருந்த ஒரு சின்ன கல்லு போயிட்டு அந்த மூச்சு குழல்ல அடைச்சி அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்து போயிருக்கு. பிஸ்கெட் சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்த் வைஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உயிரையே பறிக்கக்கூடியது பரோட்டா, கோக், இது ரெண்டுத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி மமிதா பைஜு பணத்துக்காக நடிச்ச இந்த விளம்பரத்தை கூடிய சீக்கிரம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா சமூக ஆர்வலர்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இது வந்து சோசியல் மீடியால வரல. சோ இதுவும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நானும் இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு இருக்கேன். நடிகர்களை நடிகைகளை பாருங்க, ரசிங்க, ஆனா கண்மூடித்தனமா அவங்க சொல்றதை செய்யாதீங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு. சோ மமிதா பைஜு பண்ண இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சரியா தப்பா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.